Praise the Lord. Very good morning. Happy to see you through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். டெய்லி நம்ம தினசரி வேத வசனங்களை தியானிக்கிறோம். அதனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இந்த வசனத்தை குறித்த பல தவறான புரிதல்கள் நம்மத்தில் இருக்கு. ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டானா அவன் இனிமேட்டு என்னைக்குமே பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிடையவே கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் வாழ்நாளில் பல நேரங்கள்ல நாம் பாவம் செய்கிறோம், விழுகிறோம், தவறுகிறோம். இது உண்மை. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாருமே இதை மறுத்து விட முடியாது. ஆனா அப்ப ஏன் இந்த வசனம் இப்படி எழுதியிருக்கு? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. என்ன அப்ப ஏன் கடவுள் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப அழகா ஒரு ஆங்கில வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. No one who is born of God will continue to sin. தொடர்ந்து அவன் பாவம் செய்து கொண்டிருக்க மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்க மாட்டான். ஏன்னா அவருடைய வித்துனா என்ன? காட்ஸ் நேச்சர் இன் ஹிம். அவனுக்குள்ள அவருடைய அந்த நேச்சர் இருக்கிறதுனால அவனால பாவம் செய்யும். என்ன நேச்சர்? காட்ஸ் நேச்சர் இஸ் லவ். அன்புதான் அவருடைய நேச்சரா இருக்குது, அவருடைய குணாதேசியமா இருக்கு. இப்ப அன்பு நமக்குள்ள, தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்ததனால், தேவ அன்பை நாம புரிந்து கொண்டோமானால் நாம தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன்னு. இப்ப நமக்கு ஒரு சட்டம் இருக்கு, கொலை செய்யக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்கு. இப்ப இந்த சட்டத்தை நாளைக்கு அந்த சட்டத்தை மாத்தி யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டா, இதை பார்த்து கொண்டிருக்க நீங்க உங்க வீட்டுல இருக்க உங்க தாயையோ தகப்பனையோ பிள்ளைகளையோ கொலை செஞ்சிருவீங்களா? இல்ல. அப்ப இத்தனை நாள் வரைக்கும் எது நம்மளை தடுத்தது? நாம நம்முடைய குடும்பத்தார் மேல் வைத்திருந்த அன்புதான் நம்மளை தடுத்துவதை தவிர்த்து சட்டங்கள் கிடையாது. அப்ப சட்டம் எதுக்கு? எது தவறு எது சரி என்பதை அறிந்து கொள்வதுதான் சட்டமா தவிர்த்து அது என்ன பாவம் செய்ய விடாம தடுக்காது. மாறா அன்பு, நான் என் குடும்பத்தார் மேல, என்னோட அப்பா, என் அம்மா, என்னோட தங்கச்சி, என் தம்பி, என் அண்ணன், என் அக்கா அப்படின்னு அவங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு தான் என்னை பாவம் செய்ய விடாம தடுக்குது. அந்த நேச்சர், அந்த அன்பை எனக்குள் தருவது தேவன் தான். தேவ அன்பு எனக்குள் பூரணப்பட்டிருக்கும் பொழுது என்னால் பாவம் செய்ய முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் பாவம் செய்வது அல்லது செய்யாமல் இருப்பதுல நான் கான்சன்ட்ரேட் பண்ணாம, மாறாக நான் தேவ அன்பில் இன்னும் அதிகமாய் வளர்வதற்கு நான் என்னை ஒப்புவிக்க வேண்டும். ஏன்னா அதுதான் காட்ஸ் நேச்சர். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தேவ அன்பை எனக்குள் வைத்திருக்க, அந்த அன்பில் நான் நாளுக்கு நாள் வளர வேண்டும். அதை அனுதினமா அறிந்து கொள்ளும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பர்பஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் to know that how much God loves me. என்ன தேவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதுதான் என்னுடைய வாழ்வின் முக்கியமான நோக்கம். ஏன்னா என்னை எவ்வளவு தூரம் தேவன் நேசிக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டா, அதை நான் புரிஞ்சுக்கிட்டா, நான் மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவேன், நான் என்ன நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் பாவம் என்று சரியா நின்று விடும். இப்ப பாருங்க, என்ன எது பாவம் தடுக்கும் அப்படின்னா, இயேசு எனக்காக சிலுவையில மரிச்சிருக்காரு, எனக்கு உயிரியை கொடுத்திருக்காரு, அவருக்கு விரோதமா நான் எப்படிப்பா செய்யறது அப்படின்ற அந்த அன்பு தான் என்ன பாவத்தை தடுக்குது. இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தேவனால் பிறந்தவர்களா இருக்கிறீங்க. அவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறது. நாளுக்கு நாள் நீங்க அந்த அன்பு வளரும் பொழுது, அந்த அன்பை தியானிக்கும் பொழுது, அந்த அன்பு உங்களுக்குள் வேரூன்றப்படும் பொழுது, அந்த அன்பை நீங்க அளவுக்கு அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுமதிக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில பாவம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையை விட்டு போவதை உங்களால் பார்க்க முடியும். இதனாலும் கூட உங்களால மற்றவர்களையும் உங்களையும் நேசிக்க முடியாது இருந்தா, தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க உங்களையும் மற்றவங்களையும் நேசிப்பீங்க. குறிப்பா பாவத்திலிருந்து விடுதலையாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Thank you. God bless you and have a great day.